சோழவந்தான் எம்.எல்.ஏ. வயலூரில் குளியல் தொட்டி புதுப்பித்து திறப்பு விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள வயலூர் கிராமத்தில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு. வெங்கடேசன் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட குளியல் தொட்டியை இன்று திறந்து வைத்தார். குளியல் தொட்டி திறப்பு நிகழ்வை தொடர்ந்து வயலூர் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு. வெங்கடேசன் அவர்கள் வயலூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் வயலூர் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்தும், மேலும் வயலூர் கிராமத்தில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை பற்றியும் பொதுமக்கள் மத்தியில் விரிவாக பேசினார். இந்த நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர் பொதும்பு தனசேகர் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மூத்த முன்னோடிகள் மற்றும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி, இவ்வளோ நேரம் காத்திருந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கூறி, எனக்கு தெரிஞ்சு வயலூரில் ஒன்று தான் செய்யலைன்னா இந்த மந்தையில் ஃபேவர் பிளாக் மட்டும்தான் செய்யலை. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன். கோயிலுக்கு முன்னாடி போட்டாச்சு, இங்கே போடல. இங்கே எழுதி கொடுத்தது எல்லாம் வெயிட்டிங். மழை பெஞ்சா பள்ளத்தில் எல்லாம் தண்ணி தான் நிற்கும். எல்லா ஊர்லேயும் போட்டு தான் இருக்கோம். இந்த குளியல் தொட்டி கூட அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரு. அதை கூட திட்டத்தில் கொடுத்தோம், வரல. உடனடியாக கையில் இந்த காசு போட்டு இந்த குளியல் தொட்டியை பார்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரேஷன் கடை ஆகட்டும், அங்கன்வாடி ஆகட்டும், ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகமாகட்டும், இ-சேவை மையமாகட்டும், அனைத்து கட்டிடங்களும் கழகத்தின் ஆட்சியில் இந்த கிராமத்துக்கு வந்தது என்பதை மக்கள் முன்னாடியில் தெரியப்படுத்தி கொண்டு, ஜனநாயகம்னா என்னண்டா, இப்போ நான் வந்தேன்னா எனக்கு தண்ணி வரல, இந்த ரேஷன் கடை வேணும், இந்த குளியல் தொட்டி வேணும்னு என்னை கேட்கலாம். ஏன்னா நான் உங்களின் பிரதிநிதி. எம்எல்ஏண்டா வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் குரலாக சட்டமன்றத்திலையும் ஒழித்து உங்களோட தேவையை நிறைவேற்றுறதுக்கான பதவி தான் இது, சட்டமன்ற உறுப்பினர்ன்றது. எல்லாருமே கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்க முடியாதுன்றதுக்காக நம்மளோட சூழ்நிலையில இருந்து நம்ம சார்பா ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி, சட்டமன்றத்தில் நம்மளோட ஊரோட தேவை, நம்ம பகுதியோட தேவை, விவசாயத்தோட தேவை, பொதுமக்களோட தேவை, பொதுநலனை கருதி அனைத்து தேவைன்னு கேட்கக்கூடிய பொறுப்பு தான் இது. கடந்த காலத்துல எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வயலூருக்கு எத்தனை வேலை நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உரிமையை பறிக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு, மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசு அனைத்து சூழ்நிலை, இப்ப பீகார் தேர்தலில் 60-70 லட்சம் ஓட்டை நிற்கிறாங்க. இங்க இருக்க அதிமுக அவங்க நல்லதானே செய்யறாங்க அப்படின்னா, எப்படி ஒருத்தரை வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நல்லதானே செய்யறாங்க. எப்படி எது நல்லதா இருக்கும்? எது நல்லதா இருக்கும்? ஓட்டுரிமை நம்மளுக்கு போறது நல்லதா இருக்குமா? 60-70 லட்சம் பேருக்கு ஓட்டு போச்சு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஓட்டு இந்த ஊர்ல இருக்காங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க அண்ணன் தம்பி, இவங்க மயன், இவங்க மருமக அப்படின்னு தெரிஞ்சாலே ஓட்டு லிஸ்ட்ல பேரை சேர்க்கலாம். இப்ப இருக்கிற சட்டத்துல 2002 உனக்கு ஓட்டு லிஸ்ட்ல பேர் இருக்கா, அப்ப இருந்தாதான் உனக்கு இந்த வாக்காளர் உரிமை வரும் அப்படின்ற. 2002 ஓட்டு உரிமை இருந்ததுக்கான ஆதாரத்தையும் நம்ம காமிக்கணும். 2002 நம்ம மையனை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டான். மருமக வெளியூர்ல இருந்திருக்கான், வத்தலாக்குண்டுல இருந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த பிள்ளைக்கு எப்படி 2002 வரும்? 2010 கல்யாணம் ஆயிருந்தா, அதனால 2010 அந்த பிள்ளைக்கு ஓட்டு வத்தலாக்குண்டுல இருந்துச்சு. இப்ப அவர் கணவர் பேர் இது, அவர் கணவர் பேர் சுப்பிரமணியம், இந்த பிள்ளை பேர் சுமதி அப்படின்றத விவரத்தை நம்ம காட்டினாத்தான் நம்ம ஓட்டு லிஸ்ட்ல பேர் வரும். இல்லைண்டா ஓட்டு போற அன்னைக்கு இவங்க வேணும்னே இந்த ஓட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சண்டை விட தான் முடியும். அன்னைக்கு சண்டை விட்டாலும் பிரயோஜனப்படாது. இந்த வாக்காளர் பூத்து லெவல் ஆஃபீஸர்னு பிஎல்ஓன்னு ஒருத்தர் இருக்காங்க, அந்த வாக்குச்சாவடி அலுவலர்னு. அவங்க இந்த சத்துணவு அமைப்பாளர் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள தான் நம்ம உள்ளூர்காரவங்க, உள்ளூரில் எல்லா முகம் தெரிஞ்சவங்கள தான் அதில் போட்டிருக்கு. அவங்க வீடு தவறாமல் வந்து பாரம் கொடுக்குறாங்க. அந்த பாரத்தை முறையாக பூர்த்தி செய்ய வேண்டும். நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் பூர்த்தி செய்ய முடியாது. அதுக்காக முக்கியமாக பூர்த்தி செய்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி தேவைன்னாலும் நம்ம BLA 2ன்னு தேர்தல், இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாக முகவர்கள்னா யாருன்னா இந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு கீழே வேலை, அவங்க கூட வேலை பார்க்குறக்காக ஒருத்தர் BLA 2 போட்டிருக்கோம். அந்த BLA 2 மூலமா இந்த பாரத்தை ஃபில்லப் பண்ணி நம்ம கொடுத்தாத்தான். இது கொடுக்கறது எப்பன்னா தை மாசத்துக்கு பின்னாடி கொடுத்துருவோம். ஆமா அன்னைக்கு வந்து கொடுத்தாங்க, நான் பண்ணாம விட்டுவிட்டேன், ஊருக்கு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் 22 நாள் தான் டைம். 22 நாள் டயத்துக்குள்ள அந்த பாரத்தை பூர்த்தி பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு
ஒரு பாரத்தை காப்பியை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. வரலைன்னா அந்த காப்பியை வச்சு கேள்வி கேட்கலாம். இல்லை அவங்ககிட்ட கொடுத்து இவங்ககிட்ட கொடுத்தேன்னா முடியாது, அதை பத்திரப்படுத்திக்க. ஜனநாயக உரிமை எக்காரணத்தை கொண்டு யாரோட உரிமையும் பாதிக்கப்படக்கூடாது, பறிக்கவும் படக்கூடாது. ஓட்டு கேட்குறதெல்லாம் அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு வந்து உங்களை நேரில் பார்த்து ஓட்டு கேட்பேன். முதல் ஓட்டு போடுறதுக்கான உரிமையை நம்ம காப்பாற்றணும். அந்த உரிமையை காப்பாற்றுறதுக்கான இந்த சிறப்பு தேர்தல், சிறப்பு எஸ்ஐஆர் சிறப்பு தணிக்கை நடைபெறும். அந்த சிறப்பு தணிக்கையில் நம்ம பாரத்தை முறையாக பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் என்று உங்களிடம் அன்பான ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். உங்களை மாதிரி தான் நானும் ஓட்டு போடுறதில்லை. நானும் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும். அந்த ஓட்டு போடுற உரிமை என் உரிமையை காப்பாற்றப்படணும். அதனால் அனைவரும் அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க வாக்குச்சாவடியில் இந்த பாரத்தை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் என்ற அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.